தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 2 நாள் பயணமாக மதுரையை வந்தடைந்திருக்கிறார். தற்போது ரோட் ஷோ தொடங்கி நடைபெற்று வருவதையும் பார்க்கிறோம். முதலமைச்சரோடு வேறு ஏதேனும் முக்கிய பிரமுகர்கள் இருந்திருக்கிறார்களா அங்கே? கண்டிப்பாக வேதவள்ளி, மதுரை விமான நிலையத்திலிருந்து நாளை பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு பகுதியிலிருந்து அமைச்சர்கள் காலை முதலே வருகை தந்திருந்தனர். குறிப்பாக தென் மாவட்டத்தைச் சேர்ந்த KKSSR, KN நேரு, ஐ பெரியசாமி, மூர்த்தி, PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் காலை முதலே வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு பின்னால் அமைச்சருடனே ஐ பெரியசாமி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் உடன் சென்று வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த புதுச்சேரி ரோட்டில் உள்ள இந்த முன்னாள் மேயர், மதுரையின் முதல் மேயராகவும் அழைக்கப்படுகின்ற இந்த முத்துவின் சிலை திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். இந்த தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து சென்று தன் பயணிகள் விடுதிற்கு முதல்வர் ரோட் ஷோ நிகழ்ச்சியாக செல்ல இருக்கிறார். அந்த காட்சிகள் தான் நம்மளால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது, ரோட் ஷோ நிகழ்ச்சியானது தற்போது பெருங்குடியிலிருந்து தொடங்கி தற்போது அவுனியாபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் முதல்வர். இந்த பகுதியில் சென்று தற்போது ஜீவா நகர், ஜெயந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரோட் ஷோ நிகழ்ச்சியாக செல்ல இருக்கிறார் முதல்வர். உடன் முக்கிய அமைச்சர்களும் சென்று வருகின்றனர். வேதவள்ளி, பெருங்குடி தொடங்கி ஆரப்பாளையம் வரையில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. எந்தெந்த வழியாக அவர் பயணிக்கிறார்? பொதுக்குழு கூட்டம், இந்த ரோட் ஷோவை தவிர வேறு ஏதேனும் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறாரா முதலமைச்சர்? கண்டிப்பாக வேதவள்ளி, மதுரை பெருங்குடியில் தொடங்கிய இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது இந்த ஜெயந்திபுரம் பகுதியில அந்த நிழற்குடையை அம்பியலச மதிப்புள்ள அந்த நிழற்குடையை தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து TVS பகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் முதல்வரின் அண்ணனான MK அழகிரியை சந்திக்க இருப்பதாக தகவலானது வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் MK அழகிரி அவர்கள் வீட்டின் வரைக்கும் இந்த புதிய தார் சாலையானது முதல்வர் செல்வதற்காக போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில் அங்கு செல்வதற்கு தகவல் மட்டுமே தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அந்த ஜெயந்திபுரம் வழியாக செல்லும் போது அழகிரி வீட்டிற்கு சென்று வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்கிருந்து சென்று தொடர்ச்சியாக அந்த புதுச்சேரியில் உள்ள மேயர் முத்துவின் சிலையை திறக்கப்பட்டு ஆரப்பாளையம் வழியாக தற்போது இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நிறைவு பெற இருக்கிறது. செய்தியாளர்களை எங்கேனும் சந்திக்க திட்டம் இருக்கிறதா சுபாஷ் முதலமைச்சருக்கு? தற்போது வரைக்கும் அதற்கான எந்த ஒரு தகவலும் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்படவில்லை. மதுரை விமான நிலையத்திலிருந்து ரோட் ஷோ நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெறும் இருப்பதாகவும், தொடர்ந்து இன்று இரவு ஓய்வெடுக்க இருப்பதாகவும், நாளை காலை 9 மணிக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்திற்காக புறப்பட்டு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அங்கு பொதுக்குழு கூட்டத்தை முடித்துவிட்டு நாளை இரவு மீண்டும் சென்னை புறப்படுவதற்காகவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. நடுவில் செய்தியாளர் சந்திப்பு குறித்து எந்த ஒரு தகவலும் தற்போது கட்சி நிர்வாகம் சார்பாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை. வேதவள்ளி, இணைப்பில் இருங்க சுபாஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரையில் முதலமைச்சர் MK ஸ்டாலினின் ரோட் ஷோ தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காட்சிகளை பார்க்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.